திமுக ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தில் நிச்சயம் பூரண மதுவிலக்கு அமல்படுத்தப்படும் என்று அக்கட்சியின் பொருளாளர் மு.க.ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார். வேலூரில் 2வது நாளாக நமக்கு நாமே விடியல் மீட்பு பயணத்தை ஸ்டாலின் மேற்கொண்டார். அண்ணா சாலை நேதாஜி காய்கறி அங்காடியில் வணிகர்களை ஸ்டாலின் சந்தித்து பேசினார். அதைத் தொடர்ந்து மண்டி வீதியில் இருந்து அண்ணா சாலை வரை 1 கிலோமீட்டர் நடந்து சென்ற அவர் பொதுமக்களை சந்தித்தார். காட்பாடியை அடுத்த கழிஞ்சூரில் பீடி தொழிலாளர்களை சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார். ஆற்காட்டில் தனியார் பொறியியல் கல்லூரி மாணவர்களுடன் ஸ்டாலின் கலந்துரையாடினார். அப்போது விஜயகீதா என்ற மாணவி மதுவால் தனது தந்தை உயிரிழந்ததாக கூறினார். வேலூரில் பிரசித்தி பெற்ற பொருள் என்று கூறி மது பாட்டிலை வழங்க முயன்றார். மாணவிக்கு ஆறுதல் கூறிய ஸ்டாலின் திமுக ஆட்சிக்கு வந்தால் நிச்சயம் மதுவிலக்கு அமல்படுத்தப்படும் என்று உறுதியளித்தார். மதுவிலக்கு பிரச்சனை சொன்ன தெளிவாக சொல்லிட்டேன். நிச்சயம் அது நடக்கும். அந்த கலாச்சாரத்தை மாற்றணும்னா கலைஞர் முடிவெடுத்திருக்காரு. பூரண மதுவிலக்கு நிச்சயம் கொண்டு வரப்படும். நான் இந்த பரிசை ஏற்றுக்க முடியாது. அமைச்சருக்கு தயவு செஞ்சு அது தவறாக வெளியில் வர சித்தரிக்கப்படும். அதனால தயவு செஞ்சு அது வேண்டாம். உங்களுடைய உணர்வுக்கு நம்ம